வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் எட்டாக்கனி. கதைக்குள்ள போலாமா? அந்த 5 ஸ்டார் ஹோட்டலின் உள்ளே நுழைந்த தீபக் ரிசப்ஷனில் அமர்ந்திருந்த அந்த பெண்ணை பார்த்து கொண்டு அருகில் சென்றான். வெல்கம் சார் என்று அந்த பெண் பணிவாக அவனை வரவேற்றாள். மேடம், நான் கொல்கட்டால இருந்து வரேன். இங்க ஒரு ரூம் வேணும். நீங்க ஏற்கனவே ஃபோன் பண்ணியிருக்கீங்களா என்று அவனை உற்று பார்த்தாள் அந்த பெண். நோனோ, இப்பதான் நான் வரேன். ஒரு நாளைக்கு மட்டும்தான். நாளைக்கு ஈவினிங் கிளம்பிடுவேன். ஓ அப்படியா? சாரி சார். இங்கெல்லாம் நீங்க முதல்லயே புக் பண்ணணும். அப்பதான் நாங்க அரேஞ்ச் பண்ண முடியும். அதுவும் இல்லாம இன்னைக்கு இங்க ஒரு ஃபங்க்ஷனை வேற நடக்குது. அதுக்காக எல்லா ரூமும் ஏற்கனவே புக் ஆயிடுச்சு. நாளைக்கு தான் ஃப்ரீ ஆகும் என்றாள். அடடா, வெளியில மழை வேற. இங்க ரூம் இருக்குன்னு கால் டாக்ஸியை வேற அனுப்பிட்டேன். சரி, வேற எங்க போறது என்றவன் சற்று தயங்கி கொண்டிருக்க அவனை சிறிது நேரம் சங்கடத்தோடு பார்த்து கொண்டிருந்த அந்த பெண், சார், ஒரு நிமிஷம் இருங்க. எங்க அசிஸ்டன்ட் மேனேஜர் கிட்ட கேட்டு வேணா நான் ஏதாவது அரேஞ்ச் பண்ண முடியுமான்னு பாக்குறேன் என்று அவள் எழுந்து கொள்ள, அதோ அவங்களே வந்துட்டாங்க, இருங்க கேட்டு சொல்றேன் என்று அவன் பின்னால் பார்த்து கொண்டே கூறினாள். தீபக் டக்கென திரும்பி பார்க்க அவன் முகம் ஆச்சரியத்தை காட்டியது. அவன் பிரமித்து அப்படியே நின்றான். அவனை பார்த்து குறும்பு புன்னகை செய்து கொண்டு ஒரு பெண் அழகான சிக்கென்ற சேலை கட்டில் கடகடவென நடந்து வந்து கொண்டிருந்தாள். அவள் அருகே வந்து அவனை பார்த்து சிரித்து கொண்டே நிற்க, நீங்க நீங்க நீ என்று தடுமாறினான் தீபக். ஆ, சொல்லுங்க சொல்லுங்க என்று மீண்டும் அவனை பார்த்து சிரித்தாள். நீ ஸ்ரீஜா தானே என்று அவன் ஆச்சரியத்துடன் கேட்க, ஆ, அதுதானே பார்த்தேன். அப்படி போடு, பரவாயில்லையே, எங்கே என் பேரை மறந்துட்டு இருப்பீங்களோன்னு தான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் என்று சிரித்தாள். ஏய், என்ன ஸ்ரீஜா இப்படி கேட்குற? ஆமா, இங்க என்ன பண்ற நீ? வேலை தான் என்று சிரித்தாள். தீபக் அவளை குறும்பாக பார்க்க, ஆமா தீபக், நான் இங்க தான் ஒர்க் பண்றேன். ஆமா, நீங்க என்ன திடீர்னு சென்னையில காட்சி கொடுக்குறீங்க? ஒரு கேஸ் விஷயமா வந்தேன். இங்க ரூம் கிடைக்கும்ன்ற நம்பிக்கையில வந்துட்டேன். ஆனா எதுவும் காலியா இல்லைன்னு சொல்றாங்க. ஆமா தீபக், இப்போதைக்கு எதுவும் காலியா இல்லை. எனக்கு நாளைக்கு தான் வேலை முடியும் ஸ்ரீஜா. அதனால இன்னைக்கு நைட் ஸ்டே பண்ண ரூம் வேணும். இங்க வேற எங்கேயாவது கிடைக்குமா? நல்ல ரூமா இருக்கணும். ஆ, கிடைக்கும். ஆனா இவ்வளோ வசதியெல்லாம் இல்லைன்னாலும் ஓரளவு நல்லாவே இருக்கும். உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்க, இப்பவே கூட்டிட்டு போறேன் என்று சிரித்தாள். ஏய், நீ உன் வீட்டை தானே சொல்ற என்றான் அவளை குறும்பாக பார்த்து கொண்டு. அப்பாடா, எங்கடா இந்த டியூப்லைட் எரியாம போயிடுமோன்னு நினைச்சேன். பரவாயில்ல, எங்க அப்பாவோட பேரை காப்பாத்திட்டீங்க என்று சிரித்தவள். சரி, இங்கே கொஞ்ச நேரம் உட்காருங்க. நான் போய் இந்த ஃபைலை கொடுத்துட்டு என் பேக் எடுத்துட்டு வந்துடுறேன் என்று கடகடவென அங்கிருந்த அறைக்குள் சென்றாள். தீபக் அவளை பார்த்து கொண்டே அங்கிருந்த சோஃபாவில் அமர்ந்து கொண்டான். அவன் மனதில் ஏதேதோ பழைய நினைவுகள் சற்று நேரம் அசை போட்டன. இதற்குள் பேக் எடுத்து கொண்டு வெளியே வந்த ஸ்ரீஜா, ஹலோ மிஸ்டர் தீபக் என்று அவன் முகத்திற்கு நேரே கையை ஆட்டினாள். நினைவுகளில் இருந்து வெளியே வந்த தீபக் அவளை நிமிர்ந்து பார்த்தான். போலாமா என்று அவள் கேட்டதும், ஆ, போலாமா என்று எழுந்து கொண்டான். வெளியே சென்றதும், கொஞ்சம் இருங்க, காரை எடுத்துட்டு வந்துடுறேன் என்று அவனை அங்கேயே நிறுத்திவிட்டு கடகடவென சென்று காரை எடுத்து வந்தாள். தீபக் அதில் ஏறி கொண்டதும் கார் விற்றென பறந்தது. நல்லா கார் ஓட்டுறியே, பரவாயில்ல, கார்லாம் ஓட்ட கத்துக்கிட்டியா என்றான் ஆச்சரியமாக. ஆ, கப்பல் கூட ஓட்டுவேன். என்ன ஒண்ணு, நடுவில் நின்னுட்டா அது இறங்கி தள்ளுறது கொஞ்சம் சிரமமா இருக்கு. அதனாலதான் அது அவ்வளவா ஓட்டுறதில்லை என்று குறும்பாக அவனை பார்த்து சிரித்தாள். இன்னும் நீ அப்படியேதான் இருக்க ஸ்ரீஜா என்று சிரித்தான் தீபக். சரி, நீங்க எப்படி இருக்கீங்க? கொல்கட்டாலாம் எப்படி இருக்கு? ஆ, கொல்கட்டாக்கு என்ன, அப்படியேதான் இருக்கு. ஆனா கூட்டம் தான் அதிகமாயிடுச்சு. என்ன, முன்னெல்லாம் ட்ரெயினுக்குள்ள போயிட்டு இருந்தாங்க ஜனங்க, இப்போ ட்ரெயினுக்கு மேலேயும் போற மாதிரி முன்னேறி இருக்கு என்று சிரித்தான். ஆமா, அங்க நிறைய பாப்புலேஷன் கேள்விப்பட்டேன். ஆமா, நீங்க எப்படி, நாம் இருவர் நமக்கு இருவரா இல்ல நாம் இருவர் நமக்கு ஒருவரா என்று சிரித்து கொண்டே அவனை பார்த்தாள். அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, எப்போ நான் ஒருவன் எனக்குள்ள ஒருவன் தான் என்று சிரித்தான். டக்குன பிரேக்கை போட்டு ஸ்ரீஜா, என்ன சொல்றீங்க? அப்ப நீங்க இன்னும்? இல்லம்மா, நான் கல்யாணமே பண்ணிக்கல என்றான். அவனை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்த ஸ்ரீஜா, அப்ப உங்க அம்மா உங்க கூட இருந்தாங்க? போன வருஷம்தான் போயிட்டாங்க.
என்று தலையை குனிந்து கொண்டான். அடடா, என்னாச்சு? வயசாயிடுச்சு, வேற என்ன? சரி, என்ன இது, காரை நிறுத்திட்ட? வீடு வந்துடுச்சு தீபக். ஓ அப்படியா, சாரிம்மா, நான் கவனிக்கல. இதுதான் உங்க வீடா? அழகா இருக்கு என்று கேட்டுக்கொண்டே காரை விட்டு இறங்கினான். காரை உள்ளே கொண்டு வந்து நிறுத்திவிட்டு பேக் எடுத்துக்கொண்டு அவளும் இறங்கினாள். ஆமா, என்னை பத்தியே கேட்டுட்டு இருக்கியே, உனக்கு பதில் சொல்றதுல நான் உன்னை பத்தி கேட்காம விட்டுட்டேன். உனக்கு எத்தனை பசங்க? எனக்கு ஒரே ஒரு பையன்தான், 10 வயசு ஆகுது, 5th படிக்கிறான். வாங்க, உள்ளதான் இருக்கான் என்று அவனை அழைத்து விட்டு காலின் பெல்லை அழுத்தினாள். தோ வந்துட்டம்மா என்று உற்சாகமாக கூறிக்கொண்டு டக்கென கதவை திறந்தான் ஒரு சுட்டி. தனது குண்டு குண்டு விழிகளால் தனது தாயை பார்த்து புன்னகை செய்தவன் அருகே சிரித்து கொண்டு நின்றிருந்த தீபக்கை பார்த்து, அம்மா, யாரும்மா இந்த அங்கிள் என்றான். இவரு என்னோட ஃப்ரெண்டு கார்த்திக். தாத்தா கிட்ட ஜூனியரா இருந்தாருடா இவரு. இப்போ கொல்கட்டால இருக்காரு. ஒரு கேஸ் விஷயமா வந்தாராம். இங்கதான் இன்னைக்கு ஸ்டே பண்ண போறாரு என்றாள். அப்படியா, வாங்க அங்கிள், எங்க வீடு நல்லா இருக்கும். நீங்க எங்க அப்பா ரூம்லயே தங்கிக்கோங்க என்று அவன் கைகளை பிடித்து கொண்டான். அவனை வாரி எடுத்துக்கொண்டு சோஃபாவில் அமர்ந்த தீபக், ஸ்ரீஜா, பேசிக்கிட்டே வந்ததுல குழந்தைக்கு நான் எதுவுமே வாங்கி வராம வந்துட்டேனே என்றான். அட, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அங்கிள், நான் இப்பதான் ஃப்ரூட்ஸ் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டேன். அம்மா டிஃபன் செஞ்சிருவாங்க என்றான். சரிடா கண்ணு. ஆமா, நீ தனியாவா இருக்க? ஆமா அங்கிள், ஸ்கூல்ல இருந்து வந்து அம்மா வர்ற வரைக்கும் தனியா தான் இருப்பேன். பரவாயில்லையே, நீ தைரியசாலிதான் என்று சிரித்தான் தீபக். ஆமா, அம்மா கூட நான் எங்க அப்பா போல ரொம்ப தைரியசாலின்னு சொல்லுவாங்க என்று சிரித்தான் அந்த சுட்டி பயல். இதற்குள் உள்ளே சென்று உடைகளை மாற்றிக்கொண்டு கையில் ஒரு கப் காப்பியுடன் வந்த ஸ்ரீஜா, என்ன தீபக், என் பையன் பேச ஆரம்பிச்சிட்டானா? இனி உங்களை ஒரு வழி பண்ணிடுவான். இந்தாங்க, அவன் பேச்ச கேட்க தெம்ப ஒரு காப்பியை குடிங்க, நான் போய் டிஃபன் ரெடி பண்ணிடுறேன் என்றாள். எதுக்குமா இதெல்லாம்? பரவாயில்ல அங்கிள், குடிங்க, நாம அப்புறமா உள்ள போய் என்னோட பெயிண்டிங்ஸ் புக்ஸ் எல்லாம் பார்க்கலாம் என்றான் கார்த்திக். ஓகேடா செல்லம் என்று அவனுக்கு முத்தம் கொடுத்து விட்டு காப்பியை குடித்த தீபக் அவனுடன் உள்ளே சென்று அவனது அறையை சுற்றி பார்க்க சுவரில் இருந்த 2 போட்டோக்களை பார்த்ததும் அதிர்ந்தான். அவனது விழிகள் அப்படியே குத்திட்டு நின்றது. சற்று நேரம் அவன் இதயம் துடிப்பதை மறந்து விட்டது போல் அமைதியாக இருந்தது. என்ன அங்கிள் அப்படி பாக்குறீங்க? இதுதான் எங்க அப்பா போட்டோ, பக்கத்துல எங்க தாத்தா போட்டோ என்றான் கார்த்திக். கண்கள் கலங்க கார்த்திக்கை பார்த்த தீபக் அவனை வாரி எடுத்து கொண்டான். இதற்குள் அங்கு வந்த ஸ்ரீஜா, என்ன தீபக், இங்கே நின்னுட்டீங்க என்று சிரித்து கொண்டே கேட்க அவன் கலங்கியிருந்த கண்களை பார்த்து அமைதியாக நின்றாள். ஸ்ரீஜா, உங்க அவரு என்று அந்த போட்டோவை காண்பித்தான் தீபக். அவன் வாயில் வார்த்தைகள் வரவில்லை, தொண்டை அடைத்து போயிருந்தது. அவன் காட்டிய போட்டோவை சிரித்து கொண்டே பார்த்து ஸ்ரீஜா, ஆமா, அவரு போய் 8 வருஷம் ஆகுது. சரி சரி வாங்க, டிஃபன் ஆறிட போகுது, சாப்பிடலாம் என்றவர்களை அழைத்து சென்று இருவருக்கும் சாப்பாடு பரிமாறினாள். என்னம்மா செஞ்சீங்க என்று ஹாட் பாக்ஸை திறந்த கார்த்திக், ஓ, தோசையும் கார சட்னியுமா? அப்பாக்கு பிடிச்சது அங்கிள், எனக்கும் இது ரொம்ப பிடிக்கும். அப்படியா? ஆமா அங்கிள், எனக்கும் அப்பாக்கும் ஒரே டேஸ்ட்ன்னு அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. எனக்கு எங்க அப்பான்னா உயிர். அவரை நான் பார்க்கலன்னாலும் அம்மா சொன்னதை கேட்டு அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அவர் நிறைய சோஷியல் சர்வீஸ் பண்ணுவாராம். எல்லாருக்கும் எந்த நேரமானாலும் தயங்காம உதவி செய்வாராம். அவரை எல்லாருக்கும் பிடிக்குமா. நானும் பெரியவன் ஆனதும் எல்லாருக்கும் உதவி செய்வேன். எங்க அப்பா தான் எனக்கு ரோல் மாடல் என்று மகிழ்ச்சியோடு கூறிவிட்டு கடகடவென சாப்பிட ஆரம்பித்தான். தீபக் அமைதியாக ஸ்ரீஜாவை பார்க்க அவள் முகத்தில் புன்னகை ஆரம்பிக் கொண்டிருந்தது. தனது மகனை அன்போடும் பெருமையாகவும் பார்த்து பூரித்து கொண்டிருந்தாள். பிறகு சாப்பிட்டு முடித்து கார்த்திக் தீபக்குடன் படுத்துக் கொள்கிறேன் என்று அடம் பிடிக்க, எதுக்கு கார்த்திக், அங்கிளுக்கு டயர்டா இருக்கும், அவருக்கு நாளைக்கு முக்கியமான வேலை இருக்கு, அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும், நீ வா என்றாள். பரவாயில்லம்மா, குழந்தை இன்னைக்கு என் கூடவே படுத்துக்கிட்டோம், நாங்க 2 பேரும் ஏதோ பேசிப்போம், உனக்கு எதுக்கு, நீ போய் படுத்துக்க என்று சிரித்தான் தீபக். சரி சரி, சீக்கிரமா படுத்துக்கணும் கார்த்திக் என்று கூறிவிட்டு வெளியே சென்ற ஸ்ரீஜா தனது அறைக்கு செல்லாமல் அமைதியாக சென்று சோஃபாவில் அமர்ந்தாள். ஜன்னலில் இருந்து வரும் அந்த நில ஒளி அவளை ஏதோ பழைய நினைவுகளுக்குள் அழைத்து சென்றன. தீபக், நீ பிரில்லியன்ட் தான், நல்ல பையன்தான்.
அதுல எல்லாம் எனக்கு எந்த டவுட்டும் இல்லை, அப்ஜெக்ஷனும் இல்லை. நீ எனக்கு ஜூனியரா கிடைச்சதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஆனா அதுக்காக நீ என் பொண்ணை காதலிக்கிறன்னு வந்து சொன்னா நான் அதை ஏத்துப்பண்ண நினைக்காத என்றார் ஸ்ரீஜாவின் தந்தை வக்கீல் சுகுமாரன். வேத்திருந்த தனது நெற்றியை கர்ச்சீஃபில் துடைத்துக் கொண்டே அவரை பயத்துடன் பார்த்து கொண்டிருந்த தீபக் ஏதோ தட்டு தடுமாறிக்கொண்டு, சார் நான் வந்து என்று வாயெடுக்க, இதோ பாருப்பா, நான் உங்க பொண்ணை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். அவ இல்லைன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன். அவதான் எனக்கு எல்லாம் இருந்த போல சினிமா டைலாக்லாம் நீ பேசினா நான் உடனே அதுக்காக உன்னை திட்டியோ சண்டை போட்டோ உன்னை காயப்படுத்தவோ போறதில்லை. ஏன்னா இந்த மாதிரி கேஸ்லாம் நான் தினம் பார்த்துட்டு இருக்கிறேன். என்ன என் பொண்ணை இப்படி பண்ணுவான்னு நான் நினைக்கல என்று அங்கு தூணின் ஓரம் நின்று கொண்டு தலையை குனிந்து கொண்டிருந்த ஸ்ரீஜாவை பார்த்தார். டக்கென அவள் நிமிர்ந்து, அப்பா என்று ஏதோ கூற வாயெடுக்க கையை காட்டி அவளை நிறுத்தியவர், நான் இன்னும் முடிக்கல என்றார். ஸ்ரீஜா அமைதியாகினாள். இதோ பாரு தீபக், நீ என் பொண்ணை விட்டு விலக முடியாதுன்னு அடம் பிடிச்சியன்னா நான் எதுவும் சொல்ல மாட்டேன். தாராளமா நீங்க கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனா ஒன்னே ஒண்ணு, இன்னையோட நீங்க வெளியில போயிடணும். அப்புறம் என் முகத்திலேயே முழிக்க கூடாது. இதுதான் என்னோட தீர்ப்பு என்று எழுந்து உள்ளே சென்றார். ஸ்ரீஜாவும் தீபக்கும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு அமைதியாக நின்றனர். குருவிற்கு துரோகம் செய்ய துணிவில்லாததும் தந்தைக்கு வேதனையை கொடுக்க மனம் இல்லை என்பதும் அவர்கள் பார்வையில் அப்பட்டமாக தெரிந்தது. 3 மாதங்களில் ஸ்ரீஜாவிற்கும் குமாருக்கும் திருமணம் நடந்தது. சென்னையில் இருக்கும் ஒரு பெரிய கம்பெனியில் ஜெனரல் மேனேஜராக பணியில் இருந்தான் குமார். அன்று முதலிரவு அறைக்குள் தயக்கமும் பயமும் கலந்து ஏதோ ஒன்று அவளை அழுத்த அமைதியாக உள்ளே சென்றவள் கட்டிலில் அமர்ந்திருந்த குமாரின் கால்களில் விழுந்து வணங்கினாள். அவளை சிரித்த முகத்துடன் பார்த்து கொண்டிருந்த குமார் அவளது சில்லிட்டிருந்த கையை பிடித்து தன் அருகில் அமர வைத்து கொண்டான். ஸ்ரீஜா, முதலிரவு அறையில இதுவரை யாரும் தன்னோட புது மனைவி கிட்ட கேட்காத ஒரு கேள்விய நான் உன்கிட்ட கேட்க போறேன். நீ இதுக்கு உண்மையாதான் பதில் சொல்லணும்னு இல்லை, ஆனா சொன்னா உன் பாரம் கொஞ்சம் குறையன்னு நினைக்கிறேன் என்றான். அவளை ஒன்றும் புரியாமல் நிமிர்ந்து பார்த்தாள் ஸ்ரீஜா. ஏன் அப்படி பாக்குறமா? ஒன்னும் பயப்படாத, சாதாரணமாயிரு என்றவள் கைகளை எடுத்து தன் கைக்குள் வைத்து கொண்டே, ஆமா, நீ கல்யாணத்துக்கு முன்னாடி யாரையாவது காதலிச்சியா என்றான். டக்குன்னு அவன் கைகளில் இருந்து தன் கைகள் எடுத்து கொண்டவள், என்னங்க நான் வந்து அது என்று தடுமாறினாள். அவள் கண்கள் கலங்கி தொண்டை வறண்டது. ஏய் ஏய், என்ன இது? முதல்ல உட்காரு, இந்தா இந்த தண்ணியை குடி என்று அருகில் இருந்த வாட்டர் பாட்டிலை அவளிடம் கொடுத்தான். கடகடவன அந்த பாட்டில் நீரை குடித்தவள் அதிர்ந்தவனை பார்த்து கொண்டிருந்தாள். இதோ பாரு, நீ இந்த அளவு பயப்படுறது போல இங்க ஒன்னும் ஆகிடலமா, முதல்ல ரிலாக்ஸா இரு. இதோ பாரு ஸ்ரீஜா, கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி காதல், ஒரு ஈர்ப்பு இதெல்லாம் ஏற்படுறது சகஜம். சயின்டிபிக்காவே நம்ம உடம்புல ஏற்படுற சில ரசாயன மாற்றங்களால இதெல்லாம் இந்த வயசுல ஏற்படும். நாம படிச்சவங்க தானே, இது தெரியாதா சொல்லு? சில காதல்கள் ஏன் இப்படி சின்ன வயசுல முதல்ல ஏற்படுற இப்படிப்பட்ட காதல்லாம் முக்காவாசி ஜெயிக்கிறது இல்லை. ஆனா அதுக்காக அதுதான் நம்ம வாழ்க்கைன்னு நாம நினைச்சு அதுலயே இருந்துடக்கூடாது. யாரும் இருக்கவும் மாட்டாங்க. இதெல்லாம் கடந்து போயிடணும். நாம காதலிச்சவங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியலன்னா அதை ஏத்துக்கிறோம். நமக்கு கிடைச்ச வாழ்க்கையை நம்ம வாழ ஆரம்பிச்சிடுறோம். இதுதான் பிராக்டிக்கலா நடக்குது. இது நிறைய பேர் வாழ்க்கையில நடக்கிறது தான். உனக்கும் இப்படி ஒரு அனுபவம் ஏற்பட்டதா உங்க அப்பா ஏற்கனவே சொல்லிட்டாரு. நான் அது யாரு, எதுக்காக உங்க காதல் தோத்து போச்சு அப்படி என்ற ஆராய்ச்சி எல்லாம் செய்ய விரும்பல. ஏன்னா அது எனக்கு தேவையும் இல்லைம்மா. மிஸ் ஸ்ரீஜாவை பத்தி எனக்கு எந்த அக்கறையும் இல்லை, கவலையும் இல்லை. ஏன்னா நீ அப்ப என் மனைவி இல்லை. ஆனா இப்ப நீ ஸ்ரீஜா குமார், என் மனைவி, எனக்கானவள். இனிமே உனக்கு வர்ற சுக துக்கங்களை நானும் சரிபாதியா பகிர்ந்துக்க கடமைப்பட்டுவேன். இனிமேதான் நம்ம வாழ்க்கை ஆரம்பம் ஆக போகுது. இனிமே நீ சந்தோஷமா இருக்கணும். என்னோட முழு அன்பும் உனக்கு தான். நாம சேர்ந்து நம்ம வாழ்க்கைய ஆனந்தமா நடத்தலாம் என்றான். அவன் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவன் பேரில் அவளுக்கு ஒரு மரியாதையை ஏற்படுத்த அது கூடிய விரைவில் காதலாக மலர்ந்தது. மிக விரைவில் அவன் அன்பில் மூழ்கி அவள் தீபக்கை அடியோடு மறந்தாள். அவர்கள் வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக போய்கொண்டிருக்க அவர்கள் அன்பிற்கு அடையாளமாக
கார்த்திக் அவளது வயிற்றில் வளர ஆரம்பித்தான். அவளை தாய் வீட்டிற்கு கூட அனுப்பாமல் தன்னுடனேயே வைத்து பார்த்து கொண்டிருந்த குமாருக்கு திடீர் என்று ஒரு நாள் அவனது ஆபீஸின் வாசலில் ஆக்சிடென்ட் ஆகிவிட்டது என்று தகவல் வர நிறைமாத கர்ப்பிணியான ஸ்ரீஜா பதறிக்கொண்டு ஆஸ்பத்திரிக்கு விரைந்தாள். அங்கு இவளுக்காக தனது கடைசி மூச்சை வைத்துக் கொண்டு காத்து கொண்டிருந்த குமார் அவளை பார்த்ததும் அந்த நிலையிலும் முகம் மலர்ந்தான். அவளை அருகே வரும்படி கண்களால் ஜாடை செய்தான். தனது கணவனை அந்த நிலைமையில் பார்க்க முடியாமல் தவித்து கொண்டே அவன் அருகில் சென்றவள் துக்கம் தொண்டை அடைக்க அவனை வெறிக்க பார்த்து கொண்டு நின்றாள். என்னடா அப்படி பாக்குற? இதோ பாரு, ஒரு மனுஷன் இந்த பூமியில பிறந்தது போல ஒரு நாள் இறந்து போய் தான் ஆகணும். இதெல்லாம் எல்லாருக்கும் ஏற்படுற ஒண்ணு. இதை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். எனக்கும் அதுல வருத்தம் இல்லை. என்ன ஒண்ணு, அருமையான என் மனைவி கூட இன்னும் கொஞ்ச காலம் வாழ முடியலன்னு தான் வருத்தமா இருக்கு. அதுவும் இல்லாம அவ வயிற்றுல வளர்ற என் செல்ல குட்டி இந்த பூமியில வரும்போது நான் இங்க இருக்க போறதில்ல. மற்றபடி இந்த 2 வருஷத்திலேயே நான் அவன் கூட நிறைவா வாழ்ந்துட்டேன். ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் நான் அந்த ஆண்டவன் கிட்ட வேண்டிப்பேன் ஸ்ரீஜா. அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா இப்ப பாதியில விட்டு போன இந்த வாழ்க்கையும் சேர்த்து இதே என் ஸ்ரீஜா கூட நான் நிறைய வருஷம் ஒன்னா வாழணும்னு ஆசைப்படுறேன். அது மட்டும் எனக்கு ஆசீர்வதிங்கன்னு சொல்லுவேன் என்று லேசாக சிரித்தான். ஸ்ரீஜா ஓவென கதற, ஏய் இங்க பாரு, இனிமேலும் தான் நீ தைரியமா இருக்கணும். நீ இப்ப இருக்கிற தைரியத்துல தான் நம்ம குழந்தையும் தைரியமா இருப்பான். அவன் எதிர்க்க நீ அழவே கூடாது. நம்ம குழந்தை நல்லா வருவான். அவனை கடவுள் நல்லா வாழ வைப்பாரு. ஸ்ரீஜா, நீ மட்டும் எனக்கு ஒரு சத்தியம் செய்யணும் என்றான் தாபம் நிறைந்த குரலில். என்னங்க என்பது போல் அவனை பரிதாபமாக பார்த்தாள் ஸ்ரீஜா. நான் போனதும் என்னோடவே உன் வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சுன்னு நீ இருந்துடக்கூடாது. கண்டிப்பா நீ உனக்கு ஒரு புதிய வாழ்க்கை அமைச்சிக்கணும். வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும். பண்ணிப்பியா? சொல்லுமா, சொல்லு என்றான். ஸ்ரீஜா அதிர்ந்து அவனை பார்த்து கொண்டிருந்தாள். சொல்லுமா, சொல்லுமா என்று அவன் கேட்டுக்கொண்டே தனது கடைசி மூச்சை விட்டு விட்டான். கண்களை துடைத்து கொண்டு டக்கன நிமிர்ந்தவள் அங்கே தீபக் வந்து கொண்டிருப்பதை பார்த்து புன்னகை செய்தாள். இரவு வெகு நேரம் தீபக்கிடம் பேசி கொண்டிருந்த கார்த்திக் தூங்கி போக அவனை தூங்க வைத்த தீபக் தூக்கம் பிடிக்காமல் எழுந்து வெளியே வந்தான். ஸ்ரீஜா சோஃபாவில் அமர்ந்திருப்பதை பார்த்து அமைதியாக நின்றான். என்ன தீபக், தூங்கலியா என்று அவனை பார்த்து புன்னகை செய்தாள் ஸ்ரீஜா. இல்லம்மா. ஆமா, நீ தூங்கலியா? இல்ல, நீங்க தூக்கம் பிடிக்காம எப்படியும் இங்க வருவீங்கன்னு தெரியும். அதுதான் உங்ககிட்ட பேசலான்னு தான் இங்க உட்கார்ந்துட்டு இருந்தேன் என்றாள். அமைதியாக சென்றவள் எதிரில் இருந்த சிங்கிள் சோஃபாவில் அமர்ந்த தீபக், ஆமா என்னம்மா இது, உங்க வீட்டுக்காரர் இறந்துட்டாருன்னு என்கிட்ட சொல்லவே இல்லை. நீங்க கேட்கவே இல்லையே என்றாள் ஸ்ரீஜா சிரித்து கொண்டு. அவளை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தான் தீபக். என்ன அப்படி பாக்குறீங்க? இந்த வேதனையான விஷயத்த கூட இவ இப்படி சிரிச்சுக்கிட்டே கேஷுவலா சொல்றாளேன்னு பாக்குறீங்களா? என்ன பண்றது, சில அதிர்ச்சியான சம்பவங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கும்போது அது அப்பத்திக்கு இந்த மனசு ஏத்துக்க முடியாம துடிச்சிடும். ஆனா போக போக காலம் அந்த காயத்துக்கான மருந்தை போட்டு அதனோட வலியை குறைச்சிடும். என் வலிக்கு காலம் எனக்கு போட்ட மருந்து என் பையன்தான். அவனால தான் நான் இப்படி இருக்கேன் என்று கூறிக்கொண்டே அவனை பார்த்தாள். எவ்வளோ அனுபவத்தோட பேசுறா. ஒவ்வொரு வார்த்தையிலும் எவ்வளோ அழுத்தம் வேதனையான உணர்வுகள் மறைஞ்சிருக்கு. ஸ்ரீஜா, நான் திரும்ப உன்னோட வலிகளை கிளறி விடுறேன்னு தப்பா எடுத்துக்காத. உங்க ஹஸ்பண்ட் எப்படி இறந்தாருன்னு கேட்க வரீங்க அதுதானே? அதுதான் என் பையன் சொன்னானே, அவருக்கு சோஷியல் சர்வீஸ்னா ரொம்ப பிடிக்கும்னு. அதனால ஏற்பட்ட ஒரு பிரச்சனையால தான் அவரு. என்னம்மா சொல்ற? ஆமா தீபக், எங்க வீட்டுக்காருக்கு யாருக்காவது உதவி வேணும்னு தெரிஞ்சா எதை பத்தியும் யோசிக்காம போய் உதவியை செஞ்சிருவாரு. அப்படி ஒரு பொண்ணுக்கு உதவ போகத்தான் அது எங்க வீட்டுக்காரோட உயிருக்கே ஆபத்தை வந்து முடிஞ்சுது. எங்க வீட்டுக்காரர் ஒரு நாள் வேலை விஷயமா கோயம்புத்தூர் போனார். அப்ப ராத்திரி சமயம், ஸ்டேஷன்ல யாரும் இல்லாத சமயத்துல அங்க ஒரு இருட்டான இடத்துல ஏதோ ஒரு பொண்ணோட அலறல் சத்தம் கேட்டிருக்கு. இவர் ஓடி போய் பார்த்த போது ஒரு சின்ன பொண்ண 4-5 பசங்க குடிச்சிட்டு பலாத்காரம் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருந்திருக்காங்க. உடனே இவர் ஓடி போய் அந்த பசங்களை அடிச்சு போட்டுட்டு அந்த பொண்ணை காப்பாத்திருக்காரு.
அதுக்குள்ள அங்க யாரோ பார்த்துட்டு போலீஸ்ல சொல்லவே அவங்க வந்து அந்த பசங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பசங்க பெரிய இடத்து பசங்க போல இருக்கு. அவங்க இவரை பார்த்து நாங்க உன்னை விட மாட்டோம்னு சொல்லி கத்தியிருக்காங்க. அப்பத்திக்கு அவர் இதை ஒன்றும் பெருசா எடுத்துக்கல. ஏதோ பசங்க கைதான ஆத்திரத்துல கத்துறாங்கன்னு பேசாம இருந்துட்டாராம். ஆனா அந்த பசங்க அவரை விடல. இவரை காரம் வச்சு 3 மாசத்துல ஆபீஸ் வாசல்லையே இவர் கார் மேல லாரியை விட்டு கொலை பண்ணிட்டாங்க. அவர் இறந்து போனதுக்கு அப்புறம்தான் இதெல்லாம் எனக்கும் தெரிஞ்சுது என்றாள். அட கடவுளே, இப்படிப்பட்ட நல்லவருக்கா இந்த நிலைமை என்று பெருமூச்சு விட்டான் தீபக். ஆமா தீபக், சரியா சொன்னீங்க. அவரு ரொம்ப நல்லவர் தான். அதனால தான் அவரோட பிரிவை கொஞ்ச நாள் என்னால தாங்கிக்கவே முடியாம அவதிப்பட்டேன். ஆனா அவர் சொன்னது போல என் பையனுக்காக நான் தைரியமா வாழ ஆரம்பிச்சேன். அப்புறம் எங்க அப்பாவும் என்னோட வாழ்க்கையை நினைச்சு வேதனைப்பட்டு போய் சேர்ந்துட்டாரு. அதுக்கப்புறம் அங்க எனக்கு என்ன, யாரும் இல்லை. அதனால திரும்பவும் நான் இங்கே வந்துட்டேன் என்று சிரித்தாள். தீபக் அமைதியாக பெருமூச்சு விட்டான். ஆமா தீபக், நீங்க ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல? வாழ்க்கையில நடக்கிற சில விஷயங்கள்லாம் ரொம்ப கேள்விக்குரியதா இருக்கும். நமக்கு அப்ப அதுக்கான விடை தெரியாது. ஆனா ஒரு நாள் அதுக்கு பதில் சொல்றது போல சில விஷயங்கள் நமக்கு நடக்கும் போதுதான் தெரியும். ஓ, இதனாலதான் நமக்கு அப்படி ஆச்சான்னு. அப்படிதான் என் வாழ்க்கையிலையும் அப்ப ஏன் நான் கல்யாணம் பண்ணிக்கல, இப்ப ஏன் நமக்குள்ள இந்த சந்திப்பு நடந்திருக்கின்றதெல்லாம் என்று கூறிவிட்டு எழுந்து உள்ளே சென்றான். ஸ்ரீஜா அவன் கூறிய வார்த்தைகளை யோசித்துக் கொண்டு அமைதியாக இருந்தாள். மறுநாள் மாலை ஊருக்கு புறப்பட்ட தீபக் அன்று தான் கார்த்திக்காக வாங்கி வந்த ஒரு கிஃப்ட் பாக்ஸை அவனிடம் கொடுத்தான். அதை ஆவலாக பிரித்து பார்த்த கார்த்திக்கின் முகம் மலர்ந்தது. அதில் அவனுக்காக ஒரு விலை உயர்ந்த பேண்ட் ஷர்ட்டும் பெயிண்டிங்ஸும் சில ஜெனரல் நாலேஜ் புக்ஸ்களும் அவனுக்கு பிடித்த சோட்டா பீம் கீ செயினும் இருந்தன. அதை பார்த்து பூரித்த கார்த்திக் தீபக்கை கட்டி கொண்டு முத்தம் கொடுத்து தேங்க்ஸ் அங்கிள் என்றான். இதை அமைதியாக சிரித்து கொண்டே பார்த்து கொண்டிருந்த ஸ்ரீஜாவிடம் கையில் இருந்த ஒரு சிறிய ரேப் செய்யப்பட்ட பெட்டியை கொடுத்தான் தீபக். சரி, நான் கிளம்புறம்மா, ட்ரெயினுக்கு நேரமாகுது என்று அவன் கிளம்பிவிட அவனை வழி அனுப்பிவிட்டு உள்ளே வந்த ஸ்ரீஜா சோஃபாவில் அமர்ந்து அந்த பெட்டியை பிரித்தாள். அதில் ஒரு அழகிய வெள்ளி குங்கும சிமிழ் இருக்க அதன் உள்ளே குங்குமம் நிறைந்திருந்தது. அதை பார்த்து கொண்டு அமைதியாக இருந்தவள் அருகே ஒரு சிறிய துண்டுச்சீட்டு இருப்பதை பார்த்து எடுத்து பிரித்தாள். உன் பதிலுக்காக நான் காத்திருப்பேன் என்று அதில் எழுதியிருந்தது. இரவு தீபக் கூறிய அந்த வார்த்தைகளின் அர்த்தம் அவளுக்கு இப்பொழுது நன்றாக விளங்க தனது செல்போனை கையில் எடுத்தாள். ஹவுரா எக்ஸ்பிரஸில் ஏறி அமர்ந்த தீபக் தனது பெட்டிகளை சீட்டின் அடியே வைத்துவிட்டு சீட்டில் அமர்ந்து தண்ணீர் குடிக்க அவனது செல்போனில் பட் என்று வாட்ஸ்அப் மெசேஜ் வரும் சத்தம் கேட்டு மெதுவாக அதை எடுத்து பார்த்தான். ஸ்ரீஜாவிடமிருந்து வந்திருந்தது அந்த மெசேஜ். அதை ஆவலாக ஓபன் செய்து படிக்க ஆரம்பித்தான். அன்பு நண்பர் தீபக், கொடுத்த கிஃப்டை பார்த்தேன், ரொம்ப அழகா இருக்கு. அதை நான் பீரோல பத்திரமா உங்க ஞாபகமா எடுத்து வச்சிருக்கேன். அதை பார்க்கும் போதெல்லாம் கண்டிப்பா உங்களை நினைச்சுப்பேன். என்னடா இவ பூஜாரியில வைக்க வேண்டிய குங்குமச்சிமிழ பீரோல வைக்கிறாள் என்ன யோசிக்கலாம். ஆனா என்னை பொறுத்தவரை அது வெறும் நினைவு சின்னம்தான். ஆமா தீபக், என் வாழ்க்கையில என் மன வாழ்க்கை என்ற பக்கம் என்னோட கணவரோட முடிஞ்சு போயிடுச்சு. திரும்பவும் நான் அந்த பக்கத்தை யார் கூடவும் சேர்ந்து படிக்க விரும்பல. இனிமே என் வாழ்க்கையில எனக்கு எல்லாமே என் குழந்தை மட்டும்தான். அவனுக்கு அவங்க அப்பா பார்த்து அவர் கூட இருக்கிற கொடுப்பனை இல்லைன்னாலும் அவரை தான் அவன் ரொம்ப நேசிக்கிறான். சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அவங்க அப்பாவை அவன் எடுத்துப்பான். அவனை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்பா தான் அவனோட ஹீரோ. நீங்க அவனுக்கு எப்பவும் அங்கிள் தான். அவங்க அப்பா இடத்துல அவன் கண்டிப்பா உங்களை ஏத்துக்க மாட்டான். நீங்க அந்த இடத்துக்கு வந்தாலும் இதனால பல பிரச்சனைகள் வரும். என்னோட காயத்துக்கு மருந்தா வந்த என் குழந்தை மனச நான் காயப்படுத்த விரும்பவே மாட்டேன். இப்ப மட்டும் இல்ல, இனி எப்பவும் தான். ஆண்டவன் எனக்கு கொடுத்த இந்த பிறவியே என் மகனுக்காகத்தானே நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். இனிமே என் வாழ்க்கையிலயும் சரி என் மனசுலயும் சரி அவன்தான் இருப்பான். அதுல இன்னொருத்தர் புதுசா வர்றத என் மனசும் அனுமதிக்காது, என் மகனோட மனசும் ஏத்துக்காது. தயவு செஞ்சு என் பதில் உங்களை காயப்படுத்தினா என்னை மன்னிச்சிடுங்க. நீங்க எப்போ எனக்கு ஒரு நல்ல நண்பரா மட்டும் இருப்பீங்கன்னு நம்புறேன். இப்படிக்கு ஸ்ரீஜா குமார் என்று எழுதியிருக்க
தீபக்கின் கண்களில் இருந்து 2 சொட்டு கண்ணீர் அந்த செல்லின் மீது பட்டு வழிந்து சென்றது. ஸ்ரீஜா, சாரிம்மா, நான் உன்னை சங்கடப்படுத்திட்டேன். அப்ப உன் மனசுல நான் இருந்தேன். ஆனா உங்க அப்பா நம்ம காதல்ல குறுக்க வந்தாரு. அதனால நீ எனக்கு கிடைக்கல. இப்ப உங்க அப்பா இல்ல. உன்னை நான் ஏத்துக்க எந்த குறுக்கீடும் இல்லை. ஆனா உன் மனசுல இப்ப நான் இல்ல. எனக்கு அங்க இடமும் இல்லை. நீ எனக்கு எப்பவுமே எட்டாக்கனிதான் என்று பெருமூச்சு விட்டு கொண்டே சீட்டில் சாய்ந்து ஜன்னல் வெளியே பார்த்தான். ஜன்னலின் வெளியே வயல்வெளிகளும் பச்சை பசேல் மரங்களும் சிறு குட்டைகளும் பூத்து குலுகும் செடிகளும் கடகடவென கடந்து சென்று கொண்டிருந்தது. இத்துடன் எட்டாக்கனி கதை முற்றும். உங்களுக்கான எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நிப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.